அதுதான் இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்திலே கவனம் பண்ணிட்டு கொடுத்தாங்க. இப்ப சென்னையை ஒட்டி இப்ப திருவண்ணாமலை, இந்த விழுப்புரம், திண்டிவனம், இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்ப அந்த மண் சரிவும் அதுல நம்ம மக்கள் 7 பேர் சிக்குண்டு உயிரிழந்து பெரிய துயரம். அது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழிச்சுதான் போய் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதை விட கொடிய துயரமா இருக்கு. ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றா இருக்கு. இதை நம்ம எதிர்பார்க்கல. திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை எல்லாம் இவ்வளவு தூரம் பாதிப்புக்கு ஆளாகுதுன்னு இருக்கு நான் நினைக்கிறேன். ஒண்ணுதான் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம குழம்பிட்டு நிற்க வேண்டியது வரும். இது இன்னும் கூடுதலா தான் வரும். இது எங்க அப்பா நம்மாழ்வார் சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இங்க புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல, ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல. பருவநிலை மாறுது, அதுவா மாறுதா, நம்ம மாத்தணுமா, அதை யாரும் சிந்திக்க இங்க தயாரா இல்லை. இரண்டாவது, இந்த புவி வெப்பமாவதனால நமக்கு என்ன வருதுன்னா, இனி பருவமழை என்ற ஒன்று இருக்காது. பெருமழை, புயல் மழை, இதான் இருக்கு. அப்ப இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது, புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால. அப்ப இத ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது வந்துட்டதுனால இனி வரும் காலங்கள்ல இந்த பேரிடர் பெருகி கொண்டேதான் போகும். அது காரணம் என்னங்கிறது அது இதுல பேச முடியாது, நீண்ட நேரம் அது பேசணும் பொறுத்துட்டம் போல. இப்ப அதை நோக்கிய நகர்வுகள் நம்ம தலைவர்கள்ட்ட இல்லை. இப்ப அமெரிக்காவுக்கு இப்ப ட்ரம்ப் எல்லாம் சொல்றாரு பாருங்க, புவி வெப்பமாகுதல், பருவநிலை மாறுதல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. அவர்கிட்ட போய் என்ன பேசுவீங்க? அந்த சூழல்ல காற்றழுத்தம் கூடுவது, புவி வெப்பமாகறதுனால கடலின் நீர்மட்டம் உயர்வது, காற்றழுத்தம் உருவாவது, அடிக்கடி இந்த மாதிரி பெருமழையும் புயலும் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அழிவைத்தானே செய்ய